ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு வெற்றி நிச்சயம் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் உமன்ஸ் டேக்கு அந்த வெற்றி நிச்சயம் சீரிஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா முடியல. ஸோ அட்லீஸ்ட் வந்து நம்ம 1 month சேலஞ்சாக போட்டு வீக்லியாவது ஒரு போர்ஷனை முடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் போர்ஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம 1 month சேலஞ்ச் போட்டிருக்கோம். அது போக இந்த 90 days சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் இப்போ April 4 கிட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மே, ஜூன், ஜூலை, ஸோ 3 month. ஓகேங்களா? ஸோ 3 month கண்டினியூஸா 90 days. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்ததுல இருந்து கண்டினியூஸா 90 days வந்துட்டு இந்த வெற்றி நிச்சயம் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல என்னன்னா மெயினா இந்த டைம் வந்துட்டு நம்ம தமிழை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் ஜிகேக்கு இப்போ 1 month சேலஞ்ச் கொடுத்துருக்கு. அதை ப்ராப்பரா பண்ணீங்கனாலே நீங்க முடிச்சிடலாம். இது தமிழை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். தமிழ்லையும் வந்துட்டு தமிழ் 100/100 எடுக்கணும். அதுக்காக தான் இந்த வெற்றி நிச்சயம் சீரிஸ். நம்ம வெற்றி நிச்சயம் சீரிஸ் ஃபாலோ பண்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ண போற எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாம் வந்துட்டு ஈஸியா இருக்கணும், நம்ம அகாடமி ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இது எனக்கு ஆசை. ஸோ அதுக்காக இது நான் பண்றேன். என் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் மெயினா பண்றேன். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, வெற்றி நிச்சயம் சீரீஸ்ல நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது அந்த 85 கொஸ்டின் தான். ஏன்னா சிலபஸ் மாத்திட்டாங்க. ஸோ 85 கொஸ்டினை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுல எப்படி உங்களை நல்ல மார்க் எடுக்க வைக்கலாம் அப்படின்னு தான் இதோட பிளானு. ஸோ எப்படி இருக்கும்னா, டெய்லியுமே வந்துட்டு உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழ் டெஸ்ட்டுங்கிறது ஒரு 15 கொஸ்டின் தான் இருக்கும். 10 to 50 கொஸ்டின், மோஸ்ட்லி 15 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? டெய்லியும் நம்ம ஒரு 15 கொஸ்டின் கிட்ட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, Day 1 வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு Day 1 நான் கீழே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். ஸோ இது ஃபுல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். உரைநடை, இலக்கியம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் டாபிக் இலக்கணம் தான். தாண்டம், வேறுபாடு, அகர வரிசை, வேர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 85 கொஸ்டினுக்கு தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா, இந்த 85 கொஸ்டின் டெஸ்ட் வச்சு நீங்க போடுங்க, படிச்சதை வச்சு போடுங்க. ஸோ அதுல வந்து 85 கொஸ்டினுக்கான சிலபஸை மட்டும் தான் டெஸ்ட் இருக்கும். அதை நீங்க படிச்சதை வச்சு போடுங்க. தெரியுதோ தெரியலையோ அட்லீஸ்ட் அட்டன் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தான் எக்ஸ்பிளேஷன் தேவைப்படுது. நம்ம லாஸ்ட் டைம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அது புக்லயே ஆன்சர் இருக்கும். நான் அதில் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்கு பெருசாக இருக்காது. மேக்ஸுக்கு வேணா யூஸ் ஆயிருந்திருக்கலாம். பட் இந்த சிலபஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளேஷன் தேவை. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, படிச்சிருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அங்கே வேற ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அது ஏன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. கைட் பண்ண ப்ராப்பராக ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த டைம் கண்டிப்பாக அந்த 85 கொஸ்டின் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். மீதி 15 கொஸ்டின்னா நீங்க படிச்சிருவீங்க. ஸோ அது லிட்டரலி நம்ம மனப்பாடம் பண்றது தான். அது பிரச்சனை இல்லை. இது புரியணும் நம்மளுக்கு. ஸோ அதனால ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அட் டைம்ல ப்ராக்டிஸும் பண்ணுவீங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கிளாஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ Day 1 டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு டிரைவ்ல லிங்க் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ நீங்க பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருவேன். ஸோ பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொஸ்டின் பேப்பரை. அடுத்த நாள் நான் ஆன்சருக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுவேன். இது ஏன், இதுக்கு ஏன் இது வேர்ச்சொல், இது ஏன் இலக்கண குறிப்பு, இதுக்கான எக்ஸ்பிளேஷன் ஏன் இப்படி வரும் அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கிளாஸ் வீடியோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் டெய்லியும் போகும். Day 2 எக்ஸ்பிளேஷன் கிளாஸ் வீடியோவும் இருக்கும். இப்போ Day 1 வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், டெஸ்ட் வைக்கிறோம். அடுத்த நாள் வந்துட்டு எக்ஸ்பிளேஷன் கிளாஸ் வீடியோவும் இருக்கும். Day 2 வந்துட்டு Day 1க்கான எக்ஸ்பிளேஷன் கிளாஸ் வீடியோவும் இருக்கும். Day 2க்கான கொஸ்டின் பேப்பர் அந்த வீடியோ கீழே கொடுத்துருவேன். அடுத்த நாள் அந்த கொஸ்டின் பேப்பருக்கான எக்ஸ்பிளேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் போகும். ஸோ இதை வந்துட்டு ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. என்னால ஷியோரா சொல்ல முடியும், எனக்கு நல்லா சொல்லித்தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் என்னால் நல்லா சொல்லித்தர முடியும். தமிழ் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுமே. பட் தமிழ் தான் இப்போ நிறைய பேருக்கு தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால என்னால என்ன முடியுமோ, எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ, எவ்வளவு அழகா உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த ஒரு 15 கொஸ்டின் நம்ம பார்க்கவே பின்னாடி ஒரு நம்ம 90 days பிளான் வச்சிருக்கோமா, ஒரு 20 daysக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 20 days எக்ஸ்பிளேஷனை கொடுக்குறேன் அப்படின்னா, திருப்பி அந்த 20 days டெஸ்ட் அட்டன் பண்ணி எக்ஸ்பிளேஷனை ப்ராப்பர் அட்டன் பண்ணீங்கன்னா 20 daysக்கு அப்புறம் நீங்களே 15 out of 15 போட்டுருவீங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளேஷனே தேவைப்படாது. ஏன்னா அந்த 20 daysலயே பேசிக்கா எல்லா சிலபஸையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சிலபஸ் வைஸ் இருக்குமானா கிடையாது, ரேண்டமா இருக்கும். அது எல்லா சிலபஸும் அந்த 85 கொஸ்டின்கான சிலபஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ரேண்டமா இருக்கும். அப்பதான் நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பிளேஷன் வீடியோல நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறக்கா. ஓகேங்களா? அது போக சிலபஸ் வைஸ் டாபிக் கிளாஸ் வீடியோஸ் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கிறோம். இனிமேலும் 1 by 1 நான் அப்லோட் பண்றேன். அதை வேணும்னா இதுல நான் அந்த கொஸ்டின்கான எக்ஸ்பிளேஷன் சொல்றேன், கூட ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா, இன்னும் கிளியரா வேணும்னா நீங்க அதை கூட
செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த டைம், இந்த எக்ஸாமுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறது தமிழை நல்லா படிக்க வச்சிடணும். தமிழை படிச்சிட்டாலே 50% சக்ஸஸ் தான். மேக்ஸு ப்ராக்டிஸ் பண்ணணும், ஜிகேவும் மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனால் தமிழ் இது புரியணும், இது புரியாமல் போட முடியாது. அதனால தான் சிலபஸ் இப்படி மாற்றிருக்காங்க. ஸோ இந்த டைம் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கில்லுக்கு ஒரு சேலஞ்ச் தான். ஸோ அதனால இது எனக்குமே சேலஞ்ச் தான். ஏன்னா ஒர்க் போயிட்டு 90 days கண்டிப்பா போடணும். இன்னொன்று என்னன்னா, நான் எப்படி சொல்லி தரேன், நான் நல்லா சொல்லி தந்தேன்னா உங்களுக்கு நீங்க நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா நான் நல்லா சொல்லி தந்தேன்னு அர்த்தம். ஸோ அதனால நான் நல்லா சொல்லி தரணும் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருக்கு. ஸோ இதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு Day 1. ஓகேங்களா? ஸோ Day 1க்கான கொஸ்டின் பேப்பர் வீடியோ லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிட்டு எழுதிட்டு இந்த வீடியோ கீழே அதில் எவ்வளோ மார்க் வந்துச்சுன்னு போடுங்க. இல்லைன்னா நாளைக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ நான் கொடுப்பேன் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோவில் ஆன்சர் கீயும் கொடுப்பேன், எக்ஸ்பிளேஷனும் இருக்கும். ஸோ செக் பண்ணிட்டு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது போடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேலஞ்ச் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்க. 90 daysல வந்துட்டு 100 out of 100 வாங்கணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்லை. இப்போ எடுத்து டவுன்லோட் பண்ணுங்க. தெரியலனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்க. 15 கொஸ்டின்ல 2 தான் தெரியுதா, ஓகே, தெரிஞ்சதை அட்டன் பண்ணிட்டு விட்டுருங்க. அடுத்த நாள் எக்ஸ்பிளேஷன் பாருங்க. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நாளைக்கு ஒரு 40 minutes ஆகுமா? ஸோ ஆல்ரெடி தமிழை வந்துட்டு மற்ற அந்த 15 மார்க்குக்கு படிச்சுட்டு புக் வைஸ் படிங்க. நீங்க எப்போ பண்ற ரொட்டீனை பண்ணுங்க. ஒரு 40 minutes ஆகும். இந்த 40 minutes 90 days கண்டினியூஸா உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா நான் ஷியோரா சொல்றேன், 85க்கு 80 மார்க்காவது நீங்க தாராளமா வாங்கலாம். இது அது சிறப்பு தமிழ்ல கேட்டாலும் சரி, பழைய புக்ல கேட்டாலும் சரி, நியூஸ் பேப்பர்ல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்து கேட்டாலும் சரி, அது எங்கிருந்து கேட்டாலும் பிரச்சனையே கிடையாது. கான்செப்ட் எனக்கு புரியும். அது என்ன வேர்டா இருந்தா என்ன, அது வந்துட்டு வினைத்தொகைனா வினைத்தொகை தான். அந்த வினைத்தொகையோட கான்செப்ட் எனக்கு தெரியும். நீ எந்த வேர்டை கொடுத்தீங்கனாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதை அக்செப்ட் பண்றீங்கன்னா கமெண்ட்ல வந்துட்டு சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.